إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவரது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஅ தாபியீன்கள், நல்லடியார்கள், அல்லாஹ் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்கள் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜுமாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்பட்டார்கள். சொர்க்கத்திலே இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை. அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாளும் வெள்ளிக்கிழமை. உலகம் அழியக்கூடிய நாளும் வெள்ளிக்கிழமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஜுமாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை என்பது இன்றைக்கு ஒரு சமூகத்தினரால் நசாராக்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களால் புனித வெள்ளி, அதே போல் துக்க வெள்ளி என்றும், ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்றும், ஆங்கிலத்திற்கும் தமிழிற்கும் முன்னுக்கு பின் முரணாக இந்த வார்த்தைகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த புனித வெள்ளி என்று கொண்டாடப்படக்கூடிய அன்றைய தினம் துக்கத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை பற்றி சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் இதற்கு முந்தைய காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகள், நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்னும் பிற செய்திகளை கொண்டு திருக்குர்ஆன் பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதிலே பல வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் எந்த மதத்தில் யாரை கடவுளாக மக்கள் ஏற்றுக்கொண்டு இவர்தான் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து
நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை குறித்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய தாயான மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மேரியை குறித்தும் கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்கிறது, ஆனால் இதனுடைய உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் என்ன என்பதை முஸ்லிம்களாகிய நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆன் இந்த உலகத்திலே வேதமாக அருளப்படுவதற்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய தாயான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு அந்த இருட்டடிப்பை தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் அதை உண்மை என்று ஏற்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது போன்றுள்ள ஒரு சித்தாந்தங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தியது யார் என்று சொன்னால், இவர்களுடைய உண்மை வரலாற்றை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தோலுரித்து காட்டுகிறான். எந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதுவெல்லாம் வெறுமனை கற்பனையான ஒன்று, அதெல்லாம் பொய்யான ஒன்று என்பதை திருமறை குர்ஆன் ஆதாரத்தின் அடிப்படையில் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் இது போன்று இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய இந்த துக்க வெள்ளியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், அதற்கு பிறகு மூன்றாவது நாளான ஈஸ்டர் என்கிற அந்த சண்டையில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் திரும்பவும் அவர் உயிர் தெழுந்து வந்தார் என்கிற ஒரு நினைவுகள் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். இது போன்றுள்ள ஒரு சிந்தனையை தோற்றுவித்தவர்கள் யார் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு என்று அறியப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த பவுல் என்று சொல்லக்கூடியவர், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அவர்களுடைய பிறப்பிற்கு 70 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்தவர் இயேசு என்பதை பற்றி, ஈசாவை பற்றி அந்த பவுல் என்பவன் எந்த மதத்தை சார்ந்தவர் என்றால் யூத வர்க்கத்தை சார்ந்தவர். அவன் சொல்லக்கூடிய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசு அவர்கள் உலகத்திலே மக்களுடைய பாவத்திற்காக அதை அவர் சுமந்து கொண்டு அவர் ஒரு கடவுள் குழந்தையாக பிறந்து குழந்தையாகவே வாழ்ந்து உலகத்திலே வாழக்கூடிய மக்களுடைய பாவத்தை இவர் சுமந்து இரத்தம் சிந்தி சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த சிலுவையிலே அறையப்பட்டதிலே இருந்து மூன்றாவது நாள் அதே கடவுள் திரும்பவும் உயிர் தெழுந்து வந்தார் என்று பவுலினுடைய அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே யதார்த்தம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குறித்து திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் என்ன, அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகிறது என்பதை இஸ்லாமியர்களாகிய நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், இதே மரியம், மேரி என்று அழைக்கப்படக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கற்பொழுக்கம் இல்லாதவர் என்று இன்னைக்கு பல மக்களால் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகிறது? அவர்களுடைய வரலாறை குறித்து திருக்குர்ஆனிலே நாம் பார்க்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்வதற்கு முன்னால், அவர்களுடைய தாயான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்வதற்கு முன்னால் அவர்களுடைய குடும்பத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 3வது அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய சூரத்து ஆல இம்ரானின் குடும்பத்தார்கள் என்று அந்த குடும்பத்தையே திருமறை குர்ஆன் கண்ணியப்படுத்துகிறது. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயராலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி இருக்கிறார். அப்ப இதுவெல்லாம் அவர்களுக்கு இந்த மார்க்கம் கொடுக்கக்கூடிய உண்மையான நிகழ்வுகள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், அவர்கள் பிறந்ததற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன, அவர்களை மக்கள் என்னென்னவெல்லாம் கூறினார்கள், ஆனால் குர்ஆன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் என்ன என்பதை திருமறை குர்ஆன் அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை குறித்து மக்கள் மத்தியிலே பல்வேறு விதமான சர்ச்சைகள். ஒரு தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய தாய் மேரி குறித்து சொன்னார்கள், இவளுடைய தந்தையோ இவளுடைய சகோதரனோ
உம்முக்கு அதாவது இவருடைய தாயோ நடத்தை கிட்டவளாக இல்லை, இவள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று அந்த மக்கள் அன்னைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளால் அவர்கள் இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் அவர்களை குறித்து, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது இரண்டு சிறப்புகளை அவர்களுக்கு வழங்குகிறது. எந்த மக்கள் இன்றைக்கு அவர்களை இகழ்ந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த மக்கள் அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தினார்களோ, அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது உம்முஹு சித்தீகா, ஈசாவினுடைய தாய், இயேசுவினுடைய தாய் மரியம் இருக்கிறாரே, அவர் சித்தீகா, உண்மையானவள், சித்தீகா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறார். அதே போல இன்னொரு வசனத்திலே பார்க்கும் பொழுது வகானத் மினல் கானிதீன், கட்டுப்பட்டவர்களில் ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்கள் ஒருவராக அவள் இருந்தாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அந்தஸ்தையும் ஒரு சிறப்பையும் ஒரு பட்டத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்குவதை திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்துள்ள பெயர்கள், இரண்டு பெயர்களை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். மஸீஹ் இப்னுல்லாஹ், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஈசா என்கிற ஒரு பெயரை கொண்டும் அதே போல் மசீஹ் என்கிற பெயரை கொண்டும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இதெல்லாம் இவர்களை பற்றியுள்ள ஒரு முன்னாக நாம தெரியக்கூடிய ஒரு சிறிய ஒரு அறிமுகம். ஆனால் இதை குறித்து நீண்ட நெடிய வரலாறுகள் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இருந்தாலும் அந்த நேரத்தினுடைய அறிவை கருதி சில குறிப்பான முக்கியமான தகவல்களை மட்டும் இன்றைய தினம் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஏற்றது மாதிரி நபிமார்களை இந்த உலகத்திலே அனுப்பினார். அப்படி நபிமார்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை முஅஜிசாத் என்று சொல்கிறான். ஆயத், அத்தாட்சி, சான்று, இப்படி எல்லாம் பல பெயர்களை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அத்தாட்சிகளை, பல அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். மசீஹ் என்று சொல்லக்கூடிய பெயரினுடைய பொருள் என்ன? தடவுதல். இப்ப நாம உது செய்கிறோம், அதுல தலைக்கு மசாஜ் செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த தலையை தண்ணியை தொட்டு நாம தடவுவது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மசீஹ் என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலகட்டத்தில் சில அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். பிறவி குருடர்களுக்கு அப்படியே தடவினார்கள், கண் பார்வை வந்தது. அதே போல அவர் களிமண்ணால் செய்த பறவைகளுக்கு உயிர் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் இறந்த மனிதருக்கு உயிர் கொடுத்தார். இப்படி தொட்டில் பருவத்திலே பேசிய நபி. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே செய்த அற்புதங்கள். ஆனால் இது எல்லா அற்புதத்தை விட சிறந்த ஒரு அற்புதம் ஆயத், அத்தாட்சி என்று எதை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் திருக்குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஆதாரமாக வைத்து சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. பல் மாறாக ரஃபஅஹுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான். இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. இன்னொரு அத்தாட்சி என்ன? தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு இறை தூதர். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி இரண்டு விதமான அந்த அத்தாட்சிக்குரியவர்கள் பல முஅஜிசாத்துகளை செய்தாலும் இது மிகப்பெரிய ஒரு முஅஜிசாத். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு நபி. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர் மக்களுக்கு மத்தியிலே போதித்தது என்ன? என்னை வணங்க வேண்டும், என்னுடைய தாயான மரியமை வணங்க வேண்டும். என்னை எங்கேயாவது போதித்தார்களா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதுஹு, நிச்சயமாக அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன். எந்த இயேசு கடவுள், கடவுளின் குமாரர், அவர் ரட்சிக்கக்கூடியவர், எல்லாருடைய பாவத்தையும் தன் பக்கம் சுமத்தி கொண்டார், மக்களுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்ட இரத்தம் சிந்தியவர் என்று இன்னைக்கு மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த இயேசு என்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள் மத்தியிலே சொன்ன செய்தி
இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தான் ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவனும் அவன்தான், ஃபஅபுதுஹு அவனை நீங்கள் வணங்குங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம் இதுதான் நேரான வழி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக தேர்வு செய்யப்பட்டு என்ன போதனையை எந்த சத்தியத்தை எடுத்து சொன்னார்களோ அதை அப்படியே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த மக்கள் இருட்டடிப்பு செய்து ஒரு வரலாற்றை இந்த உலகத்திலே திணித்தார்களோ அதை திருமறை குர்ஆன் மறுத்து உண்மையான நிகழ்வை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிறது. அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லக்கூடிய சில செய்திகள், அதாவது கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் 3 கேள்விகளை அந்த திருச்சபையினுடைய அந்த அதாவது பாதிரிமார்களிடத்திலே கேட்கக்கூடாது. 3 கேள்விகளை அவர்கள் கேட்கக்கூடாது. திருச்சபையினுடைய சுவிசேஷங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தாயான மரியம் மேரி என்று அழைக்கப்படக்கூடியவர்களும் பரிசுத்த ஆவி இந்த 3மே இவர்கள் கடவுள்கள். எப்படி 3 கடவுள்கள் இந்த உலகத்திலே வரும்? ஒரு கடவுள் என்பவர்கள் எப்படி 3 பேர்களாக இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடாது. அதே சமயம் இயேசு என்பவர் கடவுள் என்று சொன்னால் ஒரு மனிதர் எப்படி இந்த உலகத்திலே ஒரு கடவுளாக இருப்பவர்கள் எப்படி சிலுவையிலே அறையப்பட முடியும்? திரும்பவும் அறையப்பட்டவர் இறந்து 3வது நாள் எப்படி உயிர்த்தெழுந்து வர முடியும்? அப்ப அறையப்படக்கூடியவர் ஒரு மனிதராக இருப்பார். அந்த மனிதராக இருக்கக்கூடிய ஒரு கடவுளை எப்படி சிலுவையிலே அறைவார் என்று இந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதே போல அவரை நீங்கள் வணங்க வேண்டும். ஏன் அவரும் சாதாரண ஒரு மனிதரை போலதானே இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்று இது போன்ற 3 கேள்விகளை கேட்கக்கூடாது. யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் அஞ்ஞானிகள். அந்த வேதத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள். அஞ்ஞானினா யாரு? இவர்கள் நரகத்திற்குரியவர்கள். யாரு? கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இந்த 3 விஷயங்களை குறித்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்டால் அவர்கள் அஞ்ஞானிகள், நரகத்திற்குரியவர்கள் என்று இது போன்றுள்ள ஒரு நிபந்தனையை வைத்துக் கொண்டுதான் இன்று வரைக்கும் உண்மையிலேயே கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இயேசுவை இன்றைக்கு நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே, அதை பற்றியுள்ள ஒரு தெளிவில்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிள் என்கிற இன்ஜில் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தில் பல இருட்டடிப்புகள் செய்யப்பட்டு பல கையாடல்கள் செய்யப்பட்டு எந்த இறைவன் எந்த கர்த்தரை வணங்க வேண்டும் என்று அதே பைபிளிலே சொல்லப்படுகிறதோ அந்த கர்த்தர் தான் இறைவன், அல்லாஹ் என்று இன்றைக்கு நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் அதுவெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மறக்கடிக்கப்பட்டு அது மறைக்கப்பட்டு அந்த கர்த்தரை அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கத்திற்காக எந்த இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டார்களோ அவர்களை இன்றைக்கு இந்த சமூகம் வணங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வமா கதலுஹு அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, வமா ஸலபுஹு அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை. யார் சொல்றான்? நான் சொல்லக்கூடியதல்ல, அந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியதல்ல, படைத்த இறைவனுடைய வார்த்தை. அவர்கள் கொல்லப்படவில்லை. அப்படி என்றால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியது யார்? யூதர்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈசா நபி கொல்லப்பட்டு விட்டார், திரும்ப உயிர்த்தெழுது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் கொல்லப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. வமா ஸலபுஹு அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. இதை சொல்லக்கூடியது யார்? கிறிஸ்தவர்கள். அதனால்தான் இந்த இரு கூட்டத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் வழி தவறியவர்கள் என்று தொழுகைகளை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சூரா, இந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று நாம் சொல்கிறோம். அது உன் கோபத்திற்கு ஆளான ஒரு வழியும் அல்ல, வழி தவறியோர் வழியும் அல்ல. கோபத்திற்கு ஆளானவர்கள் யார்? யூதர்களை அல்லாஹ் சொல்கிறார். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், வழி தவறியவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. எனவேதான் அதற்கு முன்னால் நாம் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்ன? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நீ நேர் வழியில் நடத்துவாயாக. அந்த நேரான வழி எப்படி இருக்க வேண்டும்? யார் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களோ, யார் இந்த உலகத்திலே வழி தவறினார்களோ அவருடைய வழியாக இருக்கக்கூடாது என்று அந்த இரு கூட்டத்தினரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார்.
அப்ப அந்த இரு கூட்டத்தினர் ஒரு கூட்டமான யூதர்கள் சொன்னது அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கொல்லப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள், அவர் சிலுவையிலும் அறையப்படவில்லை, வலாக்கின் சுப்பிகளவும் என்றாலும் அவருக்கு ஒப்பான ஒருவரை நாம் ஏற்படுத்தினோம். வரலாறுகளை, அதாவது பைபிளுடைய அந்த அதிகாரங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூக மக்கள் துரத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவரை நெருங்கியவர் யார் என்று சொன்னால் யூதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அந்த யூதாஸ் என்ன செய்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்கி வந்து விடுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா நபியை உயர்த்தி விடுகிறான். அந்த ஈசாவினுடைய உருவத்தை யூதாஸுக்கு கொடுக்கப்பட்டது. அதனை பல ஆய்வாளர்கள் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இயேசுவினுடைய அந்த புகைப்படத்தை போட்டோவை வைத்து இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்களே, இது உண்மையான உருவமே இல்லை என்று. அந்த காலகட்டத்தில் இது போன்ற உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள், உருவத்தை வரைந்தவர்கள் இப்படிப்பட்ட தோற்றத்தை வரைந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. திருவள்ளுவரை குறித்து, திருவள்ளுவர் அப்படின்னா அவருடைய உருவம் இப்படிதான் இருக்கும் என்று நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதையும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இது திருவள்ளுவருடைய உண்மையான உருவமே கிடையாது என்று பல ஆய்வாளர்கள் அதை மறுப்பதை பார்க்கிறோம். அப்ப மனிதனுடைய கற்பனைக்கு எட்டிய விதத்தில் ஒன்றை அவன் வரைந்து கொண்டு அதை படமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு சமூகம் இப்படி அவர்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப உண்மையிலேயே அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்களா? அந்த சிலுவை இன்றைக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது? ஒரு புனிதமான ஒரு ஆயுதமாக நிறைய பேர் கழுத்துல தூக்கு போட்டிருக்கான், பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். அதை தொட்டு முத்துகிறான். அப்ப உண்மையிலேயே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொன்னால், இந்த சிலுவை தான் நாங்கள் வணங்கக்கூடிய இந்த கடவுளை இதே சிலுவையிலே தான் வைத்து அறையப்பட்டது அப்படின்னா அந்த மக்களை எப்படி நினைக்க வேண்டும்? இது மிகப்பெரிய நமக்கு எதிரான ஒரு ஆயுதமாக நினைக்க வேண்டும். காரணம், நாம் வணங்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து நமக்காக ரட்சிக்க வேண்டி இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பாளர் சிலுவையிலே அறையப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த சிலுவை என்பது நமக்கு எதிரான ஒரு ஆயுதம் என்றுதான் அந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அதை புரிதமாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்ப எந்த அளவுக்கு இந்த வரலாற்று செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பல்வேறு விதமான செய்திகள் லூக்கா, மார்க்கு, மத்தேயு இது மாதிரிப்பட்ட அந்த வேதத்தினுடைய ஆகமங்கள், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா திருக்குறானுடைய அத்தியாயத்தை போல அத்தியாயம் அல்ல, இவர்களால் அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள். வரலாற்று செய்திகளை அவர்கள் எதை எழுதி வைத்தார்களோ அதை தான் இன்னைக்கு இந்த மக்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இப்படி இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, அதாவது வரலாற்று ஒரு ஆசிரியர், கிறிஸ்தவ ஆய்வாளர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், தி 100 என்று சொல்லக்கூடிய சிறந்த 100 தலைவர்கள் என்று ஒரு புத்தகத்தை தொகுத்தவர். அதுல முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் தான் இடம்பெறுகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ ஆய்வாளர், மற்றவர்கள் என்று சொன்னாதான் அது நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் அந்த கிறிஸ்தவ ஆய்வாளரை சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளவோ செய்திகளை நான் தேடி பார்த்தும் கூட ஈசா நபியை குறித்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அதே போல அவருக்கு இது மாதிரிப்பட்ட மக்களுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு தன்னை அந்த இரத்தமாக ஆக்கி கொண்டு திரும்பவும் 3வது நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று அதே கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த ஒரு ஆய்வாளர் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடியது, அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர்களுக்கு ஒப்பான ஒருவரை அவர்கள் கொண்டார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். பல் மாறாக ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உயர்த்தி விட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது, எந்த மக்கள் இன்றைக்கு அந்த இயேசுவையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற இயேசுவையும் மரியம் என்று சொல்லக்கூடிய மேரியையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இதே கேள்வி அல்லாஹ் மறுமையிலே கேட்பான். யார் இடத்தில்? ஈசா நபி இடத்திலே கேட்பான். அத்தஹிது உம்மிய இலாஹின் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னை விட்டுவிட்டு உம்மையும் உம்முடைய தாயாரையும் நீங்கள் வணங்குங்கள் என்று மக்களிடத்திலே சொன்னீர்களா? யார் இடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான்? ஈசா நபி இடத்திலேயே மறுமையிலே விசாரணையை தொடுப்பான். இந்த உலகம் அழிந்ததற்கு பிறகு எல்லோரும் நிப்பாட்டப்படக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவழியில் அவர்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான்.
உன்னையும் உன்னுடைய தாயாரையும் வணங்குங்கள் என்று மக்களிடத்தில் நீங்கள் சொன்னீர்களா? அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், சுப்ஹானக், இறைவா நீ தூய்மையானவன். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், என்னை நீ கைப்பற்றிய பொழுது நீதான் அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தாய். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் மக்களிடத்திலே எத்தி வைத்தது ஒரே செய்தி மட்டும்தான், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவன்தான் உங்களுடைய கடவுள், அவன்தான் கர்த்தர், அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும், அவனை தவிர நீங்கள் வேறு யாரை வணங்க கூடாது. நானும் அந்த இறைவனுடைய அடிமைதான், நானும் உங்களிடத்திலே அந்த தூதி செய்தி எத்தி வைப்பதற்காகத்தான் நான் உங்களிடத்திலே வந்தேன். சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினேன் என்று சொன்னால் அது இறைவனுடைய அனுமதியால் தான் அப்படிப்பட்ட முஅஜிசாத்துகளை நான் செய்தேனே தவிர நான் உங்களுடைய இறைவன் அல்ல. உண்மையிலே இறைவா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லி இருந்தால் நீ அவர்களை கண்காணிக்கக்கூடியவராக இருந்தாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று இன்றைக்கு ஒரு இறை தூதரை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எந்த அடிப்படையில் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? திருமறை குர்ஆன் அனைத்தையும் மறுத்து அவர்களை குறித்துள்ள உண்மையான வரலாறுகளை வெட்ட வெளிச்சமாக அல்லாஹ் இறுதி வேதமான திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த செய்திகளை நாம் அறிய வேண்டுமானால் பொதுவாக ஈசாவை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்த பரம்பரை நபிமார்களுடைய பரம்பரை, அவர்கள் வளர்க்கப்பட்டது ஒரு நபியால் தான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். அப்ப இப்படி பல சிறப்புகள் பல செய்திகள் அவர்களை குறித்தும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட குர்ஆனோடு ஒரு தொடர்புகளை நாம் வைக்கும் பொழுதுதான் உண்மையான வரலாறுகள் என்ன என்பதை நிச்சயமாக நாம் அறிய முடியும். அப்படிப்பட்ட சத்திய மார்க்கத்திலே சத்திய வேதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் படைத்த இறைவனுக்கு எந்த சூழலில் நாம் இணை வைக்காதவர்களாக அல்லது நம்மோடு பழகக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்களாக இருந்தால் இதனுடைய யதார்த்தத்தை எடுத்து சொல்லி ஒருவேளை இறைவன் நாடினால் நமக்கு கிடைத்த ஹிதாயத் என்பது அந்த மக்களுக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட நாம் உண்மையான வேதத்தையும் உண்மையான ரப்பையும் ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدللہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاة والسلام علی اشرف الانبیاء والمرسلین. اعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. یا ایھا الذین آمنوا اتقوا اللہ حق تقاتہ ولا تموتن الا وانتم مسلمون. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் பல அற்புதங்களை பல நபிமார்கள் சத்திய இறைவனான அல்லாஹ்வை குறித்து மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்டு பல அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என்பதற்காக அவர்கள் கடவுளுடைய அந்தஸ்திற்கு வர முடியாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நேரத்திலே மரண நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை சொன்ன வார்த்தை லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா. ஈசாவின் மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போல என்னையும் நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். ஃபகூலு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வினுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் எல்லா இறை தூதர்களும் சொன்ன செய்தி. அது மட்டுமல்லாமல் பல இறை தூதர்கள் சொன்ன செய்தி என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவரை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும். ஆனால் ஈசாவினுடைய அந்த வார்த்தைகள் இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இறைவனும் அல்லாஹ் தான், உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். அப்படிப்பட்ட ஃபஅபுதுஹு, அவரை நீங்கள் வணங்குங்கள் என்றுதான்
அந்த மக்களிடத்தில் சொல்லி ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான வழி என்று அந்த மக்கள் மத்தியிலே எத்தி வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வேதங்களில் ஈசா நபியினுடைய இறுதி கட்டத்தை சிலுவையிலே அறையப்படக்கூடிய நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்று அந்த வேதத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏலி லாமா ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹிப்ரு மொழி. இதனுடைய பொருள் என்ன? கர்த்தரே என்னை கைவிட்டு விட்டீரே, கர்த்தரே என்னை கைவிட்டு விட்டீரே என்று கடைசி நேரத்தில் அவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று அந்த வேதங்கள் இன்றைக்கு மக்களால் வடிவமைக்கப்பட்ட பல அடித்தல்களும் திருத்தல்களும் மாற்றங்களும் செய்யப்பட்ட வேதங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். கர்த்தரே என்னை கைவிட்டு விட்டீரே என்று ஹிப்ரு மொழியில் ஏலி லாமா சபக்தனி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே அவர் கடவுளாக இருந்தால், கர்த்தராக இருந்தால், மக்களை ரட்சிப்பவராக இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தையை அந்த நேரத்தில் எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? உண்மையான இறைவன் அல்லாஹ் தான், அந்த அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி இருக்கிறார். அப்படி தூதராக தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்ட அவர் எப்படி கர்த்தரை என்னை கைவிட்டு விட்டீரே என்று சொன்னால் அந்த கர்த்தர் என்பவர் யார் என்கிற ஒரு கேள்வி அங்கே ஏற்படுகிறது. அப்ப அவர் அந்த நேரத்திலையும் சொன்னது என்ன அப்படின்னா, அவருக்கு ஒப்பாக அறையப்பட்ட அந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தரே என்னை கைவிட்டு விட்டீரே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஈசா இயேசு சொன்னார் என்று இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே ஒரு கர்த்தராக இருக்கக்கூடியவர், கடவுளாக இருக்கக்கூடியவர் நமக்கு ஒரு வேதனை, மக்களால் நாம் கொல்லப்படுகிறோம் என்று அறிந்திருந்தால் அந்த நேரத்தில் அவரால் எதுவும் செய்திருக்க முடியும். ஒரு கடவுளை அவர் இது மாதிரி மக்களால் கொண்டிருக்க முடியுமா, சிறுவையிலே அறைந்திருக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்ப இப்படிப்பட்ட இந்த செய்திகளை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. எனவே அவர் இறைவனுடைய தூதர் தான், இறைவனுடைய அடிமைதான். மக்கள் மத்தியிலே அந்த சமூகத்திற்கு அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்டவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த இயேசு என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஈசாவினுடைய மார்க்கமும் இஸ்லாம் தான். அவர்களும் அல்லாஹ்வை தான் வணங்கினார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றுதான் மக்கள் மத்தியிலும் அவர் போதிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். எனவே இந்த நாளை குறித்துள்ள இந்த நம்பிக்கைகள் இன்னைக்கு முஸ்லிம் சமூக மக்களுக்கு மத்தியிலேயே இதெல்லாம் உண்மையில் யதார்த்தமாக நடந்ததாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் கூறினேன், குட் ஃப்ரைடே என்று சொன்னால் புனித வெள்ளி, தமிழிலே சொல்லக்கூடிய வார்த்தை துக்க வெள்ளி. இரண்டு மொழிக்கும் இரண்டு விதமான முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அப்ப மரணித்த ஒருவர் எப்படி திரும்ப மூன்றாவது நாள் உயிர் தெழ முடியும், திரும்ப வர முடியுமா? இதெல்லாம் இதற்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவ ஆய்வாளர்களாலேயே இதற்குண்டான பதில் கிடைக்க பெறாமல் இன்று வரைக்கும் இது போன்று சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தும் மக்களால் விட்டு கட்டப்பட்டவை, புனைந்துரைக்கப்பட்டது என்பதை தான் பல அறிஞர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதை பற்றி உள்ள தெளிவுகள் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை நாம் சரியாக அறிய வேண்டுமானால் குர்ஆனோடு உண்டான தொடர்புகள் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான், ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை தந்திருக்கிறான். இப்படி இறைவனுடைய தூதரை இன்றைக்கு கடவுள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்து உண்மையான இறைவனை அறிந்து அந்த உண்மையான இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காக எந்த இறை தூதர் இந்த உலகத்திலே வந்தார்களோ அப்படிப்பட்ட இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ரப்பிற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இருப்பதற்கு வல்ல இறைவன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.